குற்றவாளிகளை கைது செய்ய போறோம் என்று ஆளுங்கட்சியினர் எவ்வளவுதான் கூக்குரலிட்டு நடந்து கொண்டிருந்தாலும் குற்றவாளிகள் என கூறப்படும் இந்த செந்தில் பாலாஜி ஆகட்டும், இல்லை சேகர் பாபுவாக இருக்கட்டும், ரெய்டு நடந்து கொண்டிருக்கும் அந்த எம்எல்ஏக்களாகட்டும், அந்த நிர்வாகிகளாகட்டும், அவர்களின் முகத்தில் துளி அளவு கூட பயமே இல்லை. திமிரான பேச்சும் தெனாவிட்டம் தான் தென்பட்டு கொண்டிருக்கின்றது. திமுகவின் மீது கை வைத்து பாருங்கள், பிறகு என்ன நடக்கப் போகிறது என்று அந்த திமிரான பேச்சு, இந்த திமிரும் இந்த தெனாவிட்டம் இவர்களுக்கு எப்படி வந்தது? இவர்கள் கொள்ளையடித்து வைத்த பணத்திலிருந்து மொத்த இந்தியாவை கூட விலைக்கு வாங்க முடியும் என்ற அந்த எண்ணம்தான் ஊழல் செய்ததற்கான வெள்ளை அறிக்கைகள் தெள்ளத் தெளிவாக வெளியே வந்து கொண்டிருந்தாலும் கைது செய்யும் நடவடிக்கை என்பது கவர்னரின் உத்தரவு தேவைப்படுகிறது என்ற ஒரு கட்டாயம் இருந்தாலும் கவர்னர் ஏன் மந்தமாக இருக்கிறார், அதற்கு ஏன் தாமதப்படுத்தி கொண்டு போகிறார் என்றெல்லாம் நாம் யோசிக்கும் பொழுது இதில் மிகப்பெரிய ஒரு சூதாட்டம் இருக்கிறதோ என்றுதான் நினைக்க தோன்றுகின்றது. இவர்களை கைது செய்து விட்டால் கூட இவர்கள் அடுத்த நொடியே வெளியே வந்து விடுவார்கள் என்பது கூட இவர்களிடம் இருக்கும் ஒரு மிகப்பெரிய பணபலத்தை தான் காட்டுகின்றது. அதனால்தான் இவர்களிடம் இருக்கும் அந்த தைரியமான பேச்சும் அந்த தெனாவெட்டான திமிரும். எத்தனை கோடிகளை அள்ளி இறைத்தாலும் பரவாயில்லை, தாவைக்காவில் இருக்கும் 10 எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி கொண்டு தாவைக்கா அரசுக்கு ஆட்டங்காட்ட வேண்டும் என்று இவர்கள் போடும் ரகசிய திட்டங்கள் என்பது மக்களிடையே ஒரு மிகப்பெரிய சலசலப்பையும் பரபரப்பையும் தான் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. கைது செய்யும் நடவடிக்கை என்று தாவைக்காவில் இருக்கும் ஒரு சில நிர்வாகிகளை கைதண்டிப்பதைத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது. மக்களிடம் இருக்கும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்னவென்றால், இவ்வளவு காலம் சுரண்டி கொள்ளையடித்த இந்த குள்ளநெறி கூட்டங்களை எவ்வளவு சீக்கிரம் கைது செய்ய போகிறார்கள், அந்த கண்கொள்ளா காட்சியை எப்போது பார்க்க போகிறோம் என்று இருக்கும் அந்த எதிர்பார்ப்பாகத்தான் இருக்கின்றது. இதற்கிடையில் அப்பாவை காணோம், கணவனை காணோம் என்ற ஒரு சுவாரஸ்ய நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒரு குட்டி கதைகளாக ஓடிக்கொண்டிருந்தாலும் இந்த கதையில் அப்பாவை காணோம் என்ற அந்த கதை என்பது தீய சக்திகளுக்கு ஒரு மிகப்பெரிய தீயை தான் அள்ளி இறைத்திருக்கின்றது. இதற்காகவே திமுகவுக்கு சாதகமான ஒரு தொகுதியை தேர்ந்தெடுத்து அங்கே வெற்றி பெற்ற எம்எல்ஏவை ராஜினாமா செய்ய வைத்து ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட எவ்வளவு கோடி பணம் என்பது மக்களிடம் அள்ளி இறைத்தாலும் பரவாயில்லை, ஸ்டாலின் மீண்டும் ஜெயித்து காட்டி சட்டசபைக்குள் வர வேண்டும் என்று இந்த தீய சக்திகள் எடுக்கும் மிகப்பெரிய ராஜதந்திரத்தின் சூழ்ச்சி முறைகளை எல்லாம் இந்த ஆளும் கட்சி புதிய அரசாங்கம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறது என்பதெல்லாம் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்குரிய விஷயமாகவே இருக்கின்றது. இப்படிப்பட்ட குள்ளநெறி கூட்டங்களை எல்லாம் கைது செய்து சிறையில் அடைப்பதற்கு இந்த கவர்னர் ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிறார், அவர் ஏன் மௌனமாக இருக்கிறார் என்பதெல்லாம் இதில் ஒரு மிகப்பெரிய சூதாட்டத்தின் விளையாட்டு இருக்கிறதோ என்றுதான் நினைக்க தோன்றுகின்றது. ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக தெரிகின்றது, இந்த குள்ளநெறி கூட்டங்களை ஜாமீனில் வெளிவர முடியாத அளவிற்கு இவர்களை உள்ளே தள்ளிய பிறகுதான் தமிழக அரசாங்கம் என்பது இந்த இடைத்தேர்தலை சந்திக்க வேண்டும். இந்த 6 மாத காலத்திற்குள் இந்த நடவடிக்கைகள் என்பது எடுபடாமல் போய்விட்டால் இந்த இடைத்தேர்தல் என்பது சுமூகமாக நடந்து முடிந்து விடாது என்பதுதான் மறுத்துவிட முடியாத உண்மையாகும்.